சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. இதுதான் தான் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். ஐ கேன் கிரியேட் அன் எமோஷன் வெல் சிங்கிங், பட் அது இல்லை. அந்த பெரிய ஜானகி அம்மா, சுஷீல் அம்மா அவங்கெல்லாம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு வேர்ட்லயும் ஒரு தி ஜாய் ஆர் தி லவ் ஆஃப் பீயிங் இன் த ஆர்ட். அதுதான் அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற என்னோட குருநாதர் வந்து இசை கலைஞர்கள். அவங்களுக்காகவே அவரோட வீட்டுல குருகுலம் தான், நான் அங்கதான் இருந்து தங்கி பாட்டு கற்றுண்டு ஸ்கூலுக்கு போய் அப்புறம் காலேஜுக்கு போய் அதெல்லாம் நான் அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் நர்சரியில் படிக்கும்போதே என்னோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னாங்க, இது ரொம்ப நாளாக பாடுறா, காம்படிஷனுக்கு வேணா அனுப்பலாமான்னு. ஸோ எங்கள் அம்மா தான் பாட்டு அப்போல்லாம் அவங்களே தான். அண்ட் மை அத்தை வேர்ட்ஸ் எல்லாம் எழுத கூட தெரியாது. யூ டாக்கிங் அபவுட் when I was 4 years old, 5 years old. ஸோ அந்த டைமில் எழுதி அதை மெமரைஸ் பண்ண வச்சு அது திருப்பி அப்போ அதுலேருந்து தான் எனக்கு அந்த ஜானகி பைத்தியம் உருவானதே அந்த பாட்டுகள்லேருந்து தான். பிகாஸ் ரேடியோலெல்லாம் வந்து யூஸ் டு கெட் மலையாளம் சாங்ஸ். ஐ கம் ஃப்ரம் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி இன் கேரளா. சச் பியூட்டிஃபுல் விமென். சிரிக்கிறதுக்கே வந்து ஐயோ நான் சத்தமாக சிரிச்சிட்டேன் அப்படின்னு சிரிப்பாங்க அவங்க. பட் தி ஸ்ட்ரெங்த், தி வில் பவர் தட் she had is incomparable. எங்க அம்மாலாம் வந்து ஐயே நீயே போய் சொல்லுவியா, நான் பாடுவேன், மிச்சவங்கலாம் சொல்லணும் நீ நல்லா பாடுறேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனோ ஐ கேம் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்டு. ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத ட்ரஸ்ட், அசைக்க முடியாத ஹோப், அசைக்க முடியாத ஆசை. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி அந்த ஒரு வில் பவர், அவங்களோட அந்த ஸ்ட்ரெங்க்ங்கிறது அவங்க இல்லை. ஐ லாஸ்ட். ஸோ ஐ மிஸ் தெம். உங்களோட ஹீலிங் சாங் என்னது? ஹீலிங் சாங் நிறைய சினிமா பாட்டுன்னு இல்லை. ஐ எம் a great fan of பர்வீன் சுல்தானா. என்னோட குருநாதர் வந்து அவர் பேசுறதே ஹீலிங் மாதிரி இருக்கும். சில டைம்ல நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஏதோ அப்படி நினைக்கிறச்சு அது வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுன்னா அந்த யூனிவர்ஸ் உங்கள்ட்ட பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அந்த மாதிரி ஆள்காரங்க ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have a very beautiful person. ஒரு பாட்டு வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த ஒத்த ரூபா சாங் கேட்குறோம். வாய்ஸ் தெரியுது, ஃபேஸ் பார்த்துக்க வேண்டாமா? ஒரு வாட்டி அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். we have சிங்கர் தேவி with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட. எஸ். ஸோ அதே பாடல்கள் வரப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் கத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கும். பீங் அன் வோக்கலிஸ்ட், ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சிட்டாலுமே சரி, அவங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து வளைஞ்சு கொடுக்குமா? இப்போ எனக்கு என்ன மாதிரி ஆட்கள் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் போல்டா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்னால பாட முடியுமான்னு எனக்கு இன்னைக்கு நிச்சயமா பாட முடியும். பாட்டை தொழிலா எடுத்துக்க முடியாது, ஆனா பாட முடியும், பாடலாம். டு பிகம் ஒரு சஸ்டெயின் ஆகணும், நம்ம ஒரு சிங்கரா சஸ்டெயின் ஆகணும். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? டேலண்ட். ஆனா இப்போ வந்து செல்ஃப் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம், செல்ஃப் மார்க்கெட்டிங். ஆனா எனக்கு என்ன தோன்றுது, அது கொஞ்ச நாளைக்கு தான் அது கை கொடுக்கும்னு தோணுது. ஸோ அதோட நிச்சயமா டேலண்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வந்து வெளியில வந்து தான் தீரும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அந்த நம்பிக்கை சில டைம்ல இப்ப பார்க்கும்போது அது இல்லை போல இருக்கு டுடே. பிகாஸ் தி வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச் சோ மச். பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தன்னை மெருகேற்றதுக்கு மேல வந்து எப்படி தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணலாம், எந்தெந்த யார்கிட்டெல்லாம் போய் கனெக்ட் வச்சுட்டாக்கா அது என்னோட க்ரோத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் தான் ஜாஸ்தியா இருக்க தவிர்த்து the focus is going on that documentation proof. because சின்ன இதுவே வந்து பெருசா பார்க்கும்போது ஓ அப்படி இல்லையா, ப்ரூஃப் இல்லையா, ஓ அப்படின்னா கிடையாது அப்படிங்கிற என்ன மாதிரி நிறைய பேர் ஐம் ஷுர் டாக்குமெண்ட் பண்ணலைங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடுது. இன்னைய உலகத்துல
அது தெர் இஸ் நோ பாயிண்ட் என்ஜாயிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஐ திங்க் அது வந்து கரண்ட் ஜெனரேஷன்ல கரண்ட் சோஷியல் மீடியால கரண்ட்னு சொல்ல மாட்டேன், இப்போ அது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாவே தெரியுது நம்மளுக்கு. பட் ஐ திங்க் த ஒர்க் ஸ்டார்டட் ஒரு 15 இயர்ஸ்லேருந்தே வந்து அந்த ஒரு ஒரு யூனோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் செல்ஃப் ப்ரொமோஷன். அது வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் நேச்சுரலா தெரிஞ்சுது. பட் அது வந்து இல்லை அதுதானே இல்லை அதெல்லாம் பண்ணதுனால தான் தெரிஞ்சதுங்கிற மாதிரி ஃப்ரம் யூனோ மீடியா ப்ரமோஷன் அந்த மாதிரி அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு இப்போ. அப்புறம் வந்து ஆட்டோ ஃபோட்டோஷாப்பில் வந்து அழகு பண்ணுற மாதிரி ஆட்டோ டியூனிங், ஆட்டோ எவ்ரி திங். பட் ஆட்டோ இமோஷன் மாத்திரம் தான் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த இடத்துல அடி வாங்கும். எவ்வளோ நம்ம டெவலப்மெண்ட் இருந்தாலும், எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக நம்ம டெவலப் ஆனாலுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ளா இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்காது அப்படின்னா நாட் கம்ப்ளீட் மாதிரி. ஏன்னா அதுல வந்து அந்த இசையில இருக்கிற அவ்வளோ ஒரு ஆசை இருந்துதான் தான் இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். பிகாஸ் இமோஷன்ஸ் வந்து ஃபேக் பண்ணலாம், அது ஒரிஜினல் ஃபேக்குங்கிறது அது தெரிஞ்சிடும். ஐ கேன் கிரியேட் அன் எமோஷன் வைல் சிங்கிங். பட் அது இல்லை. அந்த பெரிய ஜானகி அம்மா, சுஷீல் அம்மா அவங்கெல்லாம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு வேர்ட்லயும் ஒரு இமோஷன் இருந்தது. அது மாதிரி கிரேட் ஆக்ட்ரஸஸ் அவெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபிளிக் ஆஃப் தேர் ஐஸ்ல ஒரு இது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தேவர் ஒன் வித் த ஆர்ட் இல்லையா. ஸோ அது வந்து அது தானா தெரியும் தான் நான் ரொம்பவே நம்புறேன். அது அது ஒரு லைன் பாடினாலும் 4 லைன் பாடினாலும் அது பாடும்போது அது தனியா அப்படி நிற்கும் அப்படின்னு தோணும். ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் an ஒரிஜினல். ஒரிஜினல்னு சொல்றதா இல்லை ஜென்வின்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ் அதெல்லாம் அதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல், டியூப்ளிகேட்னு வரும். அந்த அது வந்து தானா அப்படி நிற்கும் அந்த ஒரு உண்மைங்கிறது. எனக்கு என்ன தோன்றதுன்னா அந்த டாக்குமெண்டேஷன், ஒரு ப்ரூஃப், ஒரு இது நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், பாரு நீ நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அதை விட the joy or the love of being in the art அதுதான் இருந்ததுனால தான் ஐம் ஜஸ்ட் இப்போ நிறைய இன்டர்வியூல கேட்குறேன், ஏன் ஒண்ணுமே தோணலையா கஷ்டமா இருக்குல்லையா அப்படியெல்லாம். when I'm actually doing ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் எனக்கு தோன்றது, எனக்கு I was very happy doing it. ஓகே அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னேன்னே 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுது அதெல்லாம் இருந்துட்டு போல இருக்கு என்னோட ஃபியூச்சர்னு. பட் ஐ திங்க் அந்த டைம்ல ஐ வாஸ் மோர் இன் அது பண்ணணும், எவ்வளோ நல்லா பண்ணணும், எவ்வளோ ஒரு குறையோ குற்றமோ இல்லாத எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் என்னோட I think I was more involved in that rather than பண்ணணும் பண்ணியிருக்கேன் பாரு நான் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கணும், கரெக்டாக டேட் வச்சுக்கணும், இதை வச்சுக்கணும், அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. ராஜா சார் ஓகே சொன்னாரா, இல்லை தேவா சார் ஓகே சொன்னாரா, வித்யா சாருக்கு ஹாப்பியாக இருந்ததா, அந்த மாதிரி யாருக்கு பண்ணேன். ப்ளஸ் த கிரேட் மியூசிஷியன்ஸ் அப்பெல்லாம் வந்து ரொம்ப மியூசிஷியன்ஸ் ஈவன் தோ ட்ராக் எல்லாம் வந்திருந்த டைம் கூட இருந்தா கூட நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ற. இப்போ ராஜா சாருக்கு ஹி ஹேட் அ டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ், அவங்க வேற எங்குமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அந்த மாதிரி இருந்தது, அந்த ஒரு டீம் இருக்கும். யூனோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நல்லா பண்ணேன் அப்படின்னு யதார்த்தமா வந்து சொல்லுவாங்க நம்மள்ட்ட எல்லாம். யூனோ அதெல்லாம் வந்து பெரிய கிரேட் லேர்னிங். நம்ம ஒரு ஓகே வாங்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய 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 லெஜெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க மியூசிஷியன்ஸ்னாலே எங்களுக்குலாம் நீங்களாம் வந்து மியூசிஷியன்ஸ் தாண்டி யூ ஆர் ஹீலர்ஸ். எங்களுக்கு வென் வி ஆர் ஃபீலிங் டவுன், ஹாப்பி, வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து பாடல்கள் தான் கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ஹீலிங் சாங் என்னது? ஹீலிங் சாங் நிறைய சினிமா பாட்டுன்னு இல்லை. ஐ எம் a great fan of பர்வீன் சுல்தானா. அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிஷோரி அமோன்கர் ரொம்ப பிடிக்கும். பண்டிட் பீம்சென் ஜோஷி ரொம்ப பிடிக்கும். என்னோட குருநாதர் வந்து அவர் பேசுறதே ஹீலிங் மாதிரி இருக்கும் சில டைம்ல. ஒரு குருங்கிறது அது நிறைய இடத்துல எனக்கு தோணி இருக்கு. பிகாஸ் எல்லாரும் இப்ப வந்து அது ஒரு ஃபேஷன் வந்து எல்லாரும் அவங்க கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரியும்னோடனே நான் குரு அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. அது இல்லை. குருங்கிற அந்த ஒரு அது ஒரு எக்ஸால்டட் பொசிஷன். அது வரணும். அது நானே என்னோட குருனா அப்படின்னு டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம்.
பட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஏதோ இப்படி நினைக்கிறச்சு அது வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுன்னா அந்த யூனிவர்ஸ் உங்கள்ட்ட பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டைம்ல அந்த மாதிரி ஆள்காரங்க மை குருநாதர் வந்து இந்த மாதிரி பேசுறது பாடுறது எல்லாம் வந்து ஸோ ஹீலிங் ஐ திங்க் லவ் இஸ் அ பிக் ஹீலர்னு தோணுறது. அன்பு யூ ஆர் அ பர்ஃபெக்ட் பர்சன் நான் இதுக்கப்புறம் கேட்க போற விஷயங்களுக்கு. ஏன்னா நீங்க அகாடமி வச்சிருக்கீங்க. அந்த அகாடமி 40 வருஷமா உங்க குருஜி வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க ஒரு விஷயம் அதுல பண்றீங்க. நாங்களும் கேள்விப்பட்டோம். வி ஹேவ் லாட் ஆஃப் அகாடமிஸ் வெளியே. மியூசிக் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த கலையா இருக்கட்டும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு. அதுல இருந்து நம்ம ஸ்டாண்ட் அவுட் ஆகி ஒரு விஷயம் நம்ம பண்றோம்ல, அதை நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் அழகா இருக்கும். அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற என்னோட குருநாதர் வந்து இசை கலைஞர்கள் அவங்களுக்காகவே உருவாக்கின அவரோட ஆசையினால ஜன்மம் எடுத்த ஒரு அகாடமி அப்படின்னு I don't even think he created it. It was born out of a genuine desire to help people. So அவரோட வீட்டுல குருகுலம் தான், நான் அங்கதான் இருந்து தங்கி பாட்டு கத்துட்டு ஸ்கூலுக்கு போய் அப்புறம் காலேஜுக்கு போய் அதெல்லாம் நான் அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து என்னோட பிரதர்ஸ் இங்கே வந்து அதெல்லாம் நடந்தது. ஸோ அந்த இது வந்து இப்போ ஒரு ஃபார் த பாஸ்ட் 10 years ஐ எம் கைண்ட் ஆஃப் ஹெடிங் இட் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னால் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆர் இன்றைய உலகத்துக்கு ஏற்ப பண்ணியிருந்தேன். பிகாஸ் அவர் வந்து ரொம்ப சைலண்டாக நடத்திட்டு இருந்தாங்க அதை. ஆஃப்கோர்ஸ் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ நம்ம வந்து பட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அது ஏன்னா நல்லது பண்ணோன்னா இன்னும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரமோஷன் தெரியணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறதுனால. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் வி ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தவங்க. ஏன்னா இது என்ன எவ்வளோ ஜென்வின் அப்படின்னு தெரிஞ்சு இந்த காசுக்காக வந்தவங்க தான் அத்தனை பேரும். ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஐமா ஃபேமிலி. நான் ஐமா ஆஃபீஸ் நான் சொல்ல மாட்டேன், நான் ஐமா ஃபேமிலி ரொம்ப அழகா அது பெருசாயிண்டே போகிறது. ஸோ அதில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஐ கம் ஃப்ரம் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி இன் கேரளா. ஸோ அதில் வந்து எங்கள் அம்மா அதில் வந்து தேவர் சச் பியூட்டிஃபுல் விமன், சாஃப்ட், வெரி சாஃப்ட் பட் வெரி ஸ்ட்ராங். ஸ்ட்ரெங்த்துக்கும் லவுட்னஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணின நிறைய விமன் இருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் அது வரேன். அண்ட் ஒன் சாலிட் எக்ஸாம்பிள் இஸ் மை மதர். ஷி இஸ் வெரி சாஃப்ட், வெரி வெரி சாஃப்ட். அப்படி பேசுறதே வந்து சிரிக்கிறதுக்கே வந்து ஹியூ நான் சத்தமா சிரிச்சிட்டேன் அப்படின்னு சிரிப்பாங்க அவங்க. பட் த ஸ்ட்ரெங்த், த வில் பவர் தட் she had is incomparable. அந்த ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்ல இந்த கேரளாலேருந்து நான் பிறந்து again I went to a school which was completely run by nuns. So again அங்க women தான். ஸோ அந்த சிஸ்டர்ஸ் நன்ஸ் அவங்க வந்து நான் நர்சரியில படிக்கும் போதே என்னோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எங்க அம்மாட்ட வந்து சொன்னாங்க, இது ரொம்ப நானா பாடுறா, காம்படிஷனுக்கு வேணா அனுப்பலாமான்னு. ஸோ எங்க அம்மா தான் பாட்டு அப்போல்லாம் அவங்களே தான். அண்ட் மை அத்தை, ஷீ யூஸ் டு பி எ கிரேட் சிங்கர், ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அத்தையும் அம்மாவும் தான் வந்து எனக்கு அந்த பாட்டு அந்த ரேடியோலேருந்து எழுதி, ஏன்னா வேர்ட்ஸ் எல்லாம் எழுத கூட தெரியாது. யூ டாக்கிங் அபவுட் when I was 4 years old, 5 years old. ஸோ அந்த டைம்ல எழுதி அதை மெமரைஸ் பண்ண வச்சு அது திருப்பி அப்போ அதுலேருந்து தான் எனக்கு அந்த ஜானகி பைத்தியம் உருவானதே அந்த பாட்டுகள்லேருந்து தான். பிகாஸ் ரேடியோல எல்லாம் வந்து யூஸ் டு கெட் மலையாளம் சாங்ஸ். அப்போ வந்து நிறைய ஜானகியம்மா தான் அழகழகான பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு அந்த மை ஜானகி லவ் ஸ்டார்டட். எங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து எழுதி என்னை கற்றுக்க வச்சு அப்புறம் வந்து காம்படிஷன்ஸில் ப்ரைஸ் வாங்க தொடங்கினேன். எவ்ரிவேர் இட் வாஸ் ஃபர்ஸ்ட். ஸோ பீப்புள் யூஸ் டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃப்ரம் அன் அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியிலேருந்து வந்து வெளியில் போய் பாடுறதுங்கிறதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், இது இருக்கும். பிகாஸ் அன்னைக்கும் இல்லை இன்னைக்காவது கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது ஒரு பிரபலம் அடையணுங்கிற ஒரு இது இருக்கு. அந்த டைம்ல எங்களோட ஃபேமிலிஸ்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு
ஒரு பெருமைக்காகவோ இல்ல ஒரு ஒரு பாப்புலாரிட்டிக்காக ஏதாவது பண்றதுங்கிறதே வந்து தட் வாஸ் லுக் டவுன் அப்பான. ஏன் இவ்வளவு சீப்பு பாரு. எங்க அம்மாலாம் அப்படியே சொல்லுவேன், நீயே போய் சொல்லுவியா நான் நல்லா பாடுறேன்னு. எனக்கு அது பெரிய ஒரு தடங்கலா இருந்தது. லேட்டர் ஆன் நான் கொஞ்சம் இப்ப சான்ஸ் கேட்கும் போது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, இப்ப எனக்கு கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுங்கன்னா நான் கொஞ்சம் நான் பாடி இருக்கேன், நீங்க கொஞ்சம் என்ன அப்படிதான் கேட்க முடியும். இல்லாட்ட ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் நான் வந்து நல்லா பாடுவேன், எனக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் பாடு அப்படின்னு. எங்க அம்மாலாம் வந்து நீயே போய் சொல்லுவியா, நான் பாடுவேன், மிச்சவங்க எல்லாம் சொல்லணும் நீ நல்லா பாடுறேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனோ ஐ கேம் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு உலகத்துலேருந்து வரும்போது எங்க அம்மா தான் வந்து ஷீ லிட்டரலி ஃபாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபைட் இல்லை, பட் ஷீ ரியலி வாண்டட். அந்த ஒரு 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 அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத ட்ரஸ்ட், அசைக்க முடியாத ஹோப், அசைக்க முடியாத ஆசை, விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூனோ என்னை வந்து சென்னைக்கு அனுப்பி அப்புறம் வந்து என்னோட பிரதர்ஸை கூட்டின்னு இங்கே வந்து யூனோ பிகாஸ் ஒரு ஒரு ஃப்ரம் அ ஃபேமிலி வேரின் ஒரு எல்லாத்துக்குமே சர்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து தனியாக இங்கே வந்து திருப்பி செட்டிங் அப் யூனோ ஒரு ஒரு குடித்தனம் பண்ணி அதுலேருந்து பண்ணணும். ஸோ அவங்களோட அந்த இன்டாமிட்டபிள் அது மாதிரி பாடி பிரபலமால அப்படின்னு கூட இருக்கும்போது கூட அவங்களுக்கு அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு கஷ்டமா இருக்கலையான்னு, எனக்கு கஷ்டமா இருந்தது, எங்க அம்மாக்கும் அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல, நீ வேணும் பண்ற. பட் ஒரு நாளைக்கு கூட நீ அதுக்காக வேண்டி உன்னோட வேல்யூஸை மாத்தி இது பண்ண என்னைக்குமே கேட்டதே கிடையாது. she never related success or இது நீ என்ன பண்ற, உன்னால இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா நீ அது பண்ண, அதுல வந்து ரொம்ப பெருமை அடைஞ்சவங்க. ஐ திங்க் டெஃபினெட்லி அந்த ஒரு வில் பவர், அவங்களோட அந்த ஸ்ட்ரெங்க்ங்கிறது அவங்க இல்லை. லாஸ்ட் எங்க அப்பா அம்மா 2 பேரையும் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி I just lost them in a couple of things. But I think அவங்க வந்து they so much into me. ஒவ்வொரு செல்லேனும் நான் நினைச்சுப்பேன், நான் வந்து எங்க அப்பா இருந்து this is what my daddy would have done, or எங்க அம்மா வந்து அதுல. So yeah, I miss them. அது வந்து விமன் எம்பவர்மெண்ட் வரப்போ you're doing a lot. When I started அது ஒரு எல்லாமே ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். We were going through a lot of challenges. சின்ன ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு ஆள் வேணும்னா நான் வரலாமா, அவங்க ஒரு ஃப்ரெண்டோட அவங்க பேசவே இல்லை ஹார்ட்லி. அவங்க என்ன தெரியும் அப்படின்னா கம்ப்யூட்டர் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியுமா தெரியாது, இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது, டைப்பிங் தெரியுமா தெரியாது. அப்போ நான் எப்படிமா வச்சுப்பேன் உங்களை, அக்கௌண்ட்ஸ் தெரியுமா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி வச்சுக்கிறது. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அக்கா வந்து நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நான் கத்துப்பேன், இல்லாட்டா வந்து என்னை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க, எனக்கு வீட்டுக்கு வேலை பண்ண வேண்டாம், எனக்கு ஏதாவது நல்லதா பண்ணணும்னு ஆசை ரொம்ப அப்படின்னு. அவளுக்கு அந்த டைம்ல 4 மாசம் குழந்தை, அந்த குழந்தைய விட்டுட்டு தான் வந்திருந்தா. ஆனா சம்பாதிச்சானும் அந்த ஒரு சூழ்நிலை அவளுக்கு. அமிர் பாவனியோட வெட்டிங் அண்ட் அவங்களோட டேவை வந்து இன்னும் அழகா அவங்க காட்டினது நீங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போறேன்றதுக்கு முன்னாடி we had a trial. ஸோ ட்ரையல் போது அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டு நம்ம மேக்கப், ஜுவல்லரி, ஹேர் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அன்றைக்கி எனக்கு வந்து இப்படி இருக்கணும்டா அப்படி இருக்கணும்டா 1 or 2 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம்லாம் அவங்க ஃப்ரீயாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கெஸ் என்ன கேட்குறீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு மேக்கப் போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி கிடையாது தான். பிகாஸ் எனக்கும் புதுசு, அவங்களுக்குமே புதுசு. அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு க்ளூயாக வேணும், கிளாஸ் ஸ்கின் வேணும், அதெல்லாம் போயிட்டுருக்கு ட்ரெண்டில். ஹைலைட்டர் சுத்தமாக கிடையாது அவங்க ஃபேஸில், நான் ஹைலைட்டர் வரைக்கும் வச்சதே கிடையாது. நீங்கள் பாவனிக்கு மட்டும் பண்ணது இல்லாமல் அமிருக்குமே பண்ணியிருந்தீங்க. ஸோ அமிர் பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு லுக்ஸ் பண்ணும்போதும் வந்து பார்ப்பாரு, அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோஸ்லலாம் கூட நான் போட்டிருந்தேன். வந்து உட்காருவார், ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக ஒரு மேக்கப், எப்போவுமே 5 மினிட்ஸ்க்கு மேலே போனதே கிடையாது, குயிக்காக முடிஞ்சிடும். நிறைய ஒர்க் பண்ணுது, அப்படியே ஃபுல்லாக அந்த செஷனே மேக்கப் பண்ணுற மாதிரியே தெரியாது அப்படின்னா ஆயிஷா. ப்ளஸ் அதே மாதிரி நக்ஷத்ராவும் வந்து நல்லா ஜோவியலாக. And what made you like choose makeup, being a makeup artist? Okay, so in the industry வரதுக்கு முன்னாடி I was working as assistant professor in an engineering college.
யா, எனக்கு வந்து நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு ஒன்று தெரியும், நான் அதிலே நிற்கவே முடியாது. ப்ராடக்ட்ஸ் மாறிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே செட் ஆகுன்றது கிடையாது. ஈச் ஃபேஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டெல் அஸ். நம்ம வந்து என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும், நம்ம தூங்காமல் அன்டைம் ஹார்ஸ் எல்லாம் இருந்தால் கூட, ஃபேமிலி விட்டுட்டு அப்படியெல்லாம் போனால் கூட, கடைசியில் அந்த ஸ்மைல் ப்ளஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ், மோர் தென் செலிப்ரிட்டி, அவங்கள நாங்கள் ஒரு பிரைடாக தான் பார்த்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா பிரைடுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சு பண்ணோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.